நமக்கு ஓரளவு நல்லாவே எக்ஸாம் எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மோடோட நீங்க வந்து எக்ஸாம் எழுத போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுங்க. தேவையில்லாத டென்ஷன் எடுக்காதீங்க. என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க வந்து கொஸ்டின் பேப்பரை ஒரு டைம்க்கு 2 டைம் எல்லா கொஸ்டினையும் 2 டைம் கண்டிப்பா படிக்கணும். அதுல தேவையில்லாதது அதாவது நெகட்டிவா வர மாதிரி நாட் லெஸ் இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவா வர மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸப்ட் எக்ஸ்க்ளூடட் இன்க்ளூடிங் இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது வேர்ட் இருக்கான்னு கண்டிப்பா நீங்க அதுல பாருங்க. ஏன்னா இதுல எல்லாம் வந்து நம்ம வந்து டைரக்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு நமக்கு நெகட்டிவ் மார்க்ல போயிடும். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் அட்டெண்ட் பண்ணா போதும். ஏன்னா நிறைய பேருக்கு செலக்ஷன் ஆறதுல வந்து ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத அட்டெண்ட் பண்ணி நெகட்டிவ் மார்க்ல போறதுதான். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், 50% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு மேல எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி 50% ஆஃப் மேல நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு